ஐபிஎஸ் அதிகாரி திரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அந்த கான்ட்ராக்ட் அவர் பரிசீலனை பண்ணியிருக்காரு, அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காருங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது இந்த டெண்டர் சம்பந்தமான விஷயம் சென்னை மாநகராட்சி சம்பந்தமான விஷயம். அது இந்த ரோடு போடுறது, தெருவிளக்கு போடுறது, நாயை பிடிக்கிறது, குப்பை வாடுறது, அது அதோட வேலை. இந்த வேலை திருடனை பிடிக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்க்குறது, போதை கலாச்சாரம் தான் இந்த வேலை. இந்த வேலை பார்க்குறவருக்கு அங்கே என்ன வேலைன்றது எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. இரண்டாவது புரியாது, துறைக்கு அமைச்சர் யார்? கோர்ட்டு சொல்லி விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் எஃப்ஐஆர் போனோன்னா அங்கே வெட்கப்பட வேண்டியது விஜிலன்ஸ் துறை. இந்த சென்னை மாநகராட்சின்னு வரும்பொழுது இங்கே துறை அமைச்சரை விட மற்றொரு துறை அமைச்சர், இங்கே இருக்கிற லோக்கல் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களோட இதுதான் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி திருடன் வாட் கலர் டு யூ சூஸ் அப்படின்ற மாதிரி யார் நல்லா கல்லா கட்டுறாங்க அவங்களுக்கு தேடி எடுத்து போட்டு போடுறாங்க. இப்போ சென்னையில் மாநகராட்சி விஷயத்தில் அமைச்சர் சேகர் பாபுக்கு என்ன வேலை? அன்றைக்கே நீங்கள் அதை கேட்டிருந்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரி உள்ளே வந்துருக்க மாட்டாங்க. அவருக்கு என்ன வேலைன்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு மேயர் பொம்மை போல் ஒரு மேயரை போடுறீங்க. அவங்களுக்கு ரெயின் பெய்யுது, தண்ணி வாங்கலை, வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தாவேக்கால இருக்க வேண்டிய ஒரு நபரை நீங்கள் திமுகவில் சீட்டு கொடுத்து வச்சுக்கிறீங்க. இதுதான் உண்மை. அந்த ப்ரெஸ் மீட் சந்திக்க தயாரில் வேறு யாரும் கூட ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் தயார் அண்ணா, நாங்கள் சவாலுக்கு ரெடி, நீங்கள் சவாலுக்கு ரெடியாங்கிறது முதல்வர் பார்த்த ஒரு சவால் அவர் கொடுத்துருக்காரு. பத்திரிகை துறையில் அரசியலில் விமர்சனம் பண்ணுறவங்களோட நோக்கம் என்பது அந்த தொழிலுக்கு உண்டான கேள்வி தன்மை தரம் என்பது வேறு. அப்போ விஜய் அவர்களுக்கு அது வராது. நான் சொல்கிறேன், 2 பத்திரிகையாளர் சந்திப்பு தாங்க மாட்டார். இந்த படத்துலலாம் சொல்ல 2 ரவுண்டு தாங்க மாட்டான்னு சொல்லுவாங்க, சார்பட்டா பரம்பரை. அது மாதிரி 2 பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் தாங்க மாட்டார். தமிழ் சமுதாயம் இப்படி அப்படியெல்லாம் விஜய் சார்லாம் பேசுறாரு. வள்ளுவர் எல்லா உயிருக்கும் பிறப்போக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்றாங்க. திண்ணையை கட்டி விட்ட ஊர் இது. வழிப்போக்கம் வருவான், கால் வலிக்கும், கஷ்டப்படுவோம், படுத்து தூங்கிட்டு கால் லேஞ்சு போனோன்னு வீட்டுக்கு முன்னாடி திண்ணையை கட்டி விட்ட கலாச்சாரம். வந்தவனுக்கு ஒரு பாக்கெட் தண்ணி கொடுக்கணும், ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்கணும்னு தெரியாமல், வந்தவங்களுக்கு ஒரு சேர் போடணும்னு தெரியல, ஒரு ஷீட்டு போடணும்னு தெரியல, சாமினா வெயில்ல இவர் பேசுகிறாங்க. வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் சமீபத்தில் தன்னுடைய கருத்துக்களை ஜனரஞ்சக முறையில் எடுத்து வைக்கிறதுலையும் விமர்சனங்களையும் ஜனரஞ்சக முறையில் எடுத்து வைக்கிறதுலையும் மிகவும் சேர்ந்த ஒரு வல்லவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கு சார். சார், இன்றைக்கு ஈடியிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டு, நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில் ஏற்கனவே கேயினர் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கு நேற்று உயர்நீதிமன்றம் அவங்க மீது எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீதிபதி உத்தரவு போட்டிருந்தாங்க. இன்றைக்கு ஷாக்காக என்னென்னா, ஐபிஎஸ் அதிகாரி திரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அந்த கான்ட்ராக்ட் அவர் பரிசீலனை பண்ணியிருக்காரு, அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காருங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? முதல் இது ஒரு குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை, அதில் உண்மையிலே அப்படி ஒன்று நடந்திருக்கா, அதில் முகாந்தரம் இருக்கா அப்படின்றதெல்லாம் விசாரிக்கணும். குற்றச்சாட்டு வந்திருக்கு, விமர்சனம் வந்திருக்கு, கோர்ட்டுக்கு போயிருக்கு. அமலாக்கத்துறை இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சரவை கீழே இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடிப்படையில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு ஐபிஎஸ் படிப்பு என்பது என்னென்னா, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் காக்கி சட்டை போட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய வேலை. இது இந்த டெண்டர் சம்பந்தமான விஷயம் சென்னை மாநகராட்சி சம்பந்தமான விஷயம். அது இந்த ரோடு போடுறது, தெருவிளக்கு போடுறது, நாயை பிடிக்கிறது, குப்பை வாடுறது, அது அதோட வேலை. இந்த வேலை திருடனை பிடிக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்க்குறது, போதை கலாச்சாரம் தான் இந்த வேலை. இந்த வேலை பார்க்குறவருக்கு அங்கே என்ன வேலைன்றது எனக்கு ஃபஸ்ட்டு புரியலை. இரண்டாவது புரியாது, துறைக்கு அமைச்சர் யார்? இப்போது சமீபமாக பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாநகராட்சி. அதுவும் புதுசாக மாவட்டத்தை தந்தோம், ஊராட்சி நகராட்சி ஆக்கணும், நகராட்சி மாநகராட்சி அப்படின்ற மாதிரி பெருமைகள் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஒன்று கூட நடக்குதுன்னா, 2 கோடி ஊழல் நடந்த ஊராட்சி மாநகராட்சி ஆகும்போது 20 கோடி ஊழல் ஆகுது. 20 கோடி மாநகராட்சியாக இருந்தால் அது இன்னும் பெரிய மாநகரமாக வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அது 200 கோடி ஊழல் ஆகுது. சமீபத்தில் மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி பிரச்சனை, அதில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் வந்ததை பார்த்தோம். அதுவும் விஜிலன்ஸ் வரலாம் போச்சு. அதுக்கு மேலே கைதுகள், அதுக்கப்புறம் ஒன்றும் கோர்ட்டு தண்டனை நடவடிக்கை, யார் குற்றவாளி, என்ன நடந்ததுன்றது வெளியில் வரல, அப்படி நிற்கிது. அதுக்கு அடுத்தபடியாக இங்கேயும் அதே சிக்கல் இப்போது வந்திருக்கு. இப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்களோட வேலை காவல்துறையில் வேலை பார்க்குது.
அதை விட்டு இது மாதிரி செஞ்சுருக்காங்களோ அப்படின்ற அந்த ஐயம் வந்திருக்கு. முதல்ல இது ஒரு குற்றச்சாட்டுன்ற அந்த அடிப்படையில் இப்படி வர்றதுன்றது ஆட்சிக்கு அவலம், எந்த ஆட்சியாக இருக்கட்டும். அப்போது இட்ஸ் பிகம் ஃப்ரீ ஃபார் ஆல். நான் வந்து ஒரு 20 வருடத்திற்கு முன்னாடி சென்னை மாநகராட்சி கவர் பண்ணும்பொழுது என்னுடைய ஆசிரியர் வந்து அப்போ சொல்லுவார், ஐ திங்க் ரிப்பன் பில்டிங் இஸ் கோயிங் ஃபார் ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படின்வார். அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா, தடியெடுத்தெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த கவுன்சிலர்கள் வந்து தரமானவர்களாக இருக்கணும், ஓரளவுக்கு நல்லா இருக்கணும்னு அப்போ கவுன்சிலர்களுக்கே ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும். இல்லை அதை மீறி சம்டைம்ஸ் போகும்போது ஆட்சிக்கு கேடு விளைவிக்கும். இப்போ இதை விஷயத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஐபிஎஸ் அதிகாரிகள் பேர் வந்து அது ஒரு 3-4 பேப்பர்ஸ் வந்து இப்போது போயிட்டுருக்கு. இப்போ என்போன்ற பத்திரிகையாளர்களுக்கே ஒரே கச்சா முச்சான்னு இருக்குது, ஃபோனை வைக்க முடியல. நிறைய பேர் டவுட்டு, என்ன செய்தி, இது எப்படி, என்ன எதுன்னு பத்திரிகையாளர்களுக்கே புரியல. செய்தி போடணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. அப்போது ஜூனியர் ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து, சார் இது ஜாப்ஸ் ஃபார் ஸ்கேமுன்றாங்க, டெண்டர் ஸ்கேமுன்றாங்க, மணல் கொல்ல போனது, இது எந்த கேஸு சார், எந்த அமைச்சர் மீது எந்த கேஸு, இடி கொடுத்த டாக்குமெண்ட்ஸா, இல்லை இது கோர்ட்டில் வர டாக்குமெண்ட்ஸா, இல்லை கோர்ட் ஆர்டரில் இருக்கா அப்படின்றாங்க. அப்போது பத்திரிகையாளர்களுக்கு அந்த ஆக்சஸ் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது. வெளியில் வர அப்படின்றதும் கம்மியாக இருக்குது. அப்படி மீறி வந்தாலும் அது ஊடகத்தில் பேசப்படுறதோ இல்லை விவாதங்களில் கேட்குறதோ கிடையாது. அப்போ இதெல்லாம் இருந்தும் இது மாதிரி ஒரு சம்பவம் சர்ஃபேஸ் ஆகுதுன்னா, அப்போது இது வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்காக இருக்குமோ இதுன்றது கொஞ்சமாக இருக்குது. சரி, அப்போ இதில் செக் பீரியடில் என்ன அப்படின்னு டைம் ஃப்ரேம் பார்த்தா 8 மாதம் மானிட்டர் பண்ணாங்க, 9 மாதம் மானிட்டர் பண்ணாங்க. அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எனக்கு அமலாக்கத்துறையின் மீதே சந்தேகம் வருது. அப்போ அமலாக்கத்துறையே இப்போ கொஞ்ச நாள் தான் நீங்கள் பார்ப்பீங்களா இதெல்லாம் செக் பண்ணி? அப்புறம் இன்னொரு லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த துறையை வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாலை ஊற்றி மூடுறதை விட கொஞ்சம் உப்பு மிளகாலாம் போட்டு ஜாடிக்குள்ளே போட்டு வச்சுன்னா ஊர்காவாக ஆக்கிடலாம் துறையை. ஏன்னா கோர்ட்டு சொல்லி விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் எஃப்ஐஆர் போனோன்னா அங்கே வெட்கப்பட வேண்டியது விஜிலன்ஸ் துறை. ஒரு விஷயம் வரும்போது கோர்ட்டில் போய் கேஸ் என்ன போடுறாங்க, இது வந்து பிரைம் ஆஃபேஸ் இருக்குது, முறைகேடுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவே எஃப்ஐஆர் ஒன்று பதிவு பண்ணிட்டா அதை கண்டிப்பாக விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. எஃப்ஐஆர் கேன் பி ஸ்குவாஷ்ட் எனி டைம். போட்ட எஃப்ஐஆர் தப்பு, இதை ஸ்குவாஷ் பண்ண சொல்லுங்கன்ட்டுன்னு யாரும் ஏழைப்பாழிகள் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களோ, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளோ, இல்லை முன்னாள் அமைச்சர்களோ, இந்நாள் அமைச்சர்களோ, அவங்க போய் சட்டத்துக்கு முன்னாடி நின்று சட்டத்தினுடைய நோக்கம், சட்டம் படித்தவனா நான் என்ன பார்க்குறேன்னா, சட்டத்தினுடைய நோக்கமே வந்து ஏழைப்பாழியோ இல்லை ஒரு சாதாரண ஒரு குற்றம் செய்யாதவரை தண்டனை பெற்று வாங்கி தரணுன்றது கிடையாது. குற்றம் செஞ்சவனுக்கு தான் தண்டனை, அதுதான் சட்டம் சொல்லுது. ரோட்டில் வர 150 கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் ஜனத்தொகைன்னா, 150 பேர் கோடிக்கும் சட்டத்தில் வந்து இடம் சொல்லலை. சட்டத்தில் எவெல்லாம் மீறுறாங்க, சட்டத்தை யாரெல்லாம் கையில் எடுத்துக்கிறாங்க, சட்டப்படி யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை இருக்குது. சட்டப்படி நடக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது சட்டத்தில். அப்படி இருக்கும்போது அந்த சட்டத்தை பார்த்து நீங்கள் பயந்து பேதி ஆகுறீங்க. நீங்கள் வந்து அதை பார்த்து இடி, மோடி, அந்த அதிகாரி, இந்த அதிகாரின்னா, அப்போ எனக்கு என்னமோ உங்கள் மேலே எல்லார் மேலே சந்தேகமாக இருக்குது. இதில் பாரதிய ஜனதா கட்சி மீது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் திடீர்னு அப்படி சொல்கிறாருன்னா, ஊழலை ஒழிப்புன்னு சொல்கிறீங்க, சரி உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்கள நீங்கள் ஊழல் பண்ணி ஒழிக்க மாட்டீங்க, இது எதிரில் இருக்கிறாங்க ஆப்போசிட்னா, அப்போ இவங்களை கூட நீங்கள் வந்து ஆட்சி முடிகிறவர்கள் 5 வருஷம் நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா, அப்போ நீங்களும் அந்த ஊழல் விஷயத்தில் வியாபாரம் பண்ணுறீங்களோன்ற அந்த ஒரு சந்தேகம் எனக்கு வருது பத்திரிகையாளர். கண்டிப்பாக சார். ஆனால் இவர் வருண் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சிபிசிஐடியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இங்கே சென்னையில் இருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் வந்து திருச்சியில் இருந்தார், எஸ்பிஆர் இருந்தார். ஆனால் இது நடந்தது சென்னை மாநகராட்சியில் இருக்கிற ஒரு டெண்டருக்கு இவர் ரெக்கமெண்டேஷன் போயிருக்காருங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்கப்படுது. இந்த சென்னை மாநகராட்சின்னு வரும்பொழுது இங்கே துறை அமைச்சரை விட மற்றொரு துறை அமைச்சர், இங்கே இருக்கிற லோக்கல் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களோட இதுதான் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இவருக்கு சம்மந்தம் இல்லாத ஊர், சம்மந்தம் இல்லாத துறையோட விஷயத்தில் போகிறது எப்படி பார்க்குறீங்க? வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க இது. முதல்ல வந்து என்னென்னா, இந்த பேக்கேஜ்னு ஒரு விஷயம் வந்ததுங்க. இந்த பேக்கேஜ்னு என்றைக்கு வந்ததோ அன்றைக்கி தான் இந்த ஊழல் லஞ்சம்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போது சின்ன வேலைகள் முன்னாடிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தெருவில் வந்து லைட்டு போடுறதுன்னா அது 3 தெருக்கு வண்டி தனியாக கொடுப்பாங்க. 2 தெருக்கு வண்டி ரோடு போடுறது அப்படின்னா 2 தெருக்கு தனியாக கொடுப்பாங்க. இல்லை ஒரு கிராமத்தில் ஒரு ஊராட்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒண்டி வேலை கொடுப்பாங்க. ஒரு ஒன்றியத்தில் வந்து ஒரு 2ஆம் நிலை நகராட்சி, 3ஆம் நிலை ஊராட்சி,
இல்லை அந்த கிராம பஞ்சாயத்துன்னும் போது அந்தந்த இடத்துல கொடுப்பாங்க. அங்கங்கே இருக்கிற லோக்கல் கான்ட்ராக்டர் அந்த வேலையை எடுத்து பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேக்கேஜ்னு ஒரு சிஸ்டத்தை அதிமுக காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜ் என்ன அர்த்தம்னா, 50 ஊரில் செய்ய வேண்டிய வேலையை எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒரே கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்தா அது பல கோடி வரும். ஒரு 200 கோடி வருதுன்னா அதில் ஒரு 10% 20% வாங்கிக்கின்னு 200 கோடி ரூபா ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். 10%னா உங்களுக்கு 20 கோடி ஆயிடுச்சு. அந்த ஒரு பெரிய முதலாளிகிட்ட 20 கோடியை வாங்கிக்கின்னு அந்த வேலையை மொத்தமாக கொடுக்குறது. அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த மாதிரி பெருசாக பண்ணும்போது சிங்கிள் பேமெண்ட் ஒரே ஆளுகிட்ட வாங்கிடலாம். அதுக்கு தான் இது பண்ணுறது. மற்றபடி வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு கிடையாது. இந்த பேக்கேஜ் சிஸ்டத்தை வட இந்தியா போனது அதிகரிக்கும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு அவங்க காட்டி கொடுத்தோன்னா அமைச்சர் பெருமக்களும் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. நல்லா இருக்குது. அப்போது இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, தமிழ்நாடு பூரா பேக்கேஜ், இல்லை கோயம்புத்தூர் சர்க்கிள் பூரா பேக்கேஜ், சென்னை சர்க்கிள் பேக்கேஜ், மதுரை சர்க்கிள் பேக்கேஜ், சேலம் சர்க்கிள் பேக்கேஜ், திருச்சி பேக்கேஜ், இப்படி போயிட்டாங்க. இப்போ மாவட்டம் இல்லை 4-5 மாவட்டத்தை சேர்த்து பேக்கேஜ். ஹைவேஸில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த மாதிரி பண்ணவே அப்போ என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பெருந்தொகைன்னும் போது எல்லாரும் உள்ளே போடுறாங்க. கவுன்சிலரு பூர முடியல, ஏன்னா பேக்கேஜ் ஆகி பெருசாக போயிடுச்சு. அப்போ மேயருக்கு சிறுசாக போச்சு, மேயரோட ரீச்சில் இல்லை. அப்போ புறாண்டி எடுக்க முடியல. அப்போ எம்எல்ஏவே என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா, லெட்டர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. யாருக்கு? அமைச்சருக்கு. ஆனால் என் தொகுதியில் இது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லுங்கன்னு. அப்போ எல்லாருக்கும் அவுட் ஆஃப் த ரீச் ஆகிட்டு அந்த முக்கியமாக இருக்கிற ஒரு 10 அமைச்சர்கள் கொண்டு வந்து அவங்க கிட்டேருந்து இது பண்ணி அது மேலே போகுது, முதல்வர் வரலும் போகுது. இதுதான் சமீபமாக எல்லா மாநிலத்திலும் நடக்குது. சிஸ்டம் எப்படி நாசமாக போச்சுன்றதுக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்தது, ஏன் இது சென்னையில் நடந்ததுன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. நம்ம சென்னையில் மேயர் எப்படி தகுதியில் கொடுத்தோம்? சமூக நீதி பார்த்து அடிப்படையில் பெண்ணுக்கு கொடுக்கணும், ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னோட்டத்தை ஒரு மேம்பாட்டை காட்டணும்னு நம்ம கொடுத்தோம். அன்னையிலேயே எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. சமூக நீதியில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நீங்கள் சும்மா நாம்கே வாசத்துக்கு சமூக நீதினு வந்து பேசுகிறீங்க இல்லைங்களா? அங்கே தான் ஒரு தைரியமான ஒரு மேயரை போடுறீங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல் ஆளுமையை நீங்கள் போட்டிங்கன்னா, இந்த மேயர் என்ன பண்ணுவார்? அவர் காதுக்கே இது வருதுன்னு வச்சுக்கேன், அவர் என்ன பண்ணுவார்? வாட்ஸ்அப்பில் ஃபோன் எடுத்து, வந்தோமா, சொக்கா போட்டோமா, ஐபிஎஸ் அதிகாரி வேலை பார்த்தோமான்னு இருக்கணும். இந்த திருச்சியில் உட்காந்து மெட்ராஸில் ரிப்பன் பில்டிங்கில் யாருக்கு டெண்டர் விடணுன்றதுலாம் உன் வேலை கிடையாது. வேலைன்னா அங்கே உட்காந்து அங்கே வேலையை திருடன் தப்பிச்சு போனானா, பேங்க்கில் கொள்ளை அடிச்சானா, அதை பார்க்கணும். எனக்கு அவங்க தெரியும், இவங்களுக்கு தெரியும், அமைச்சர் வீட்டில் தெரியும், இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நல்ல கரை வெட்டி கட்டின மேயராக இருந்தால் கேட்டிருப்பார். அது திமுக நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் அந்த விஷயங்களை. இல்லை, இங்கே இல்லை, அதான் காட்டுது. ஃபஸ்ட்டு சார் ஊழலே இருக்கட்டும் சார். ஊழலே இருந்து மெட்ராஸ் ஊழல திருச்சியிலேருந்து ஒருத்தன் வந்து பண்ணுறான்னா அது மெட்ராஸ்காரனுக்கு தான் அசிங்கம். திருடன் இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு பிக் பேக்கெட் இருக்கிறான். இப்போ கோயம்பேடில் பிக் பேக்கெட் இருக்கும்போது தாம்பரத்தை வந்து ஒருத்தர் பஸ்ஸில் வந்து பிக் பேக்கெட் வச்சுட்டு போனால் கோயம்பேடு பிக் பேக்கெட்டு தான் அசிங்கம். அது கோவப்படுவான். இதெல்லாம் வந்து இந்த ரவுடிங்க, தாதாங்க, இந்த திருட்டு தொழில் இருக்கிறவங்கலாம் பார்த்து ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஊழல் ஏரியா விட்டு ஏரியா வந்துருக்குது. இப்போ இதுதான் பிரச்சனை இதில். அப்போ இது எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்றது பாருங்கள். ஒன்று, அதனால தான் சொல்கிறது, இந்த ஆளுமைகளை பார்த்து இப்போ அரசியல்வாதினா அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், எதில் கொள்ளையடிக்கலாம், என்ன ஏதுன்னு ஏதோ தொழிலாகி போச்சு. அது சமாளிக்க தெரியும். இந்த அதிகாரி மாதிரி புதுசாக வந்து நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இதில் பயிற்சி கிடையாது. எதில் கொள்ளையடிக்கிறதுல ஊழல் வேற, கொள்ளையடிக்கிறது வேற, இல்லை ஊழலுக்கு கூட போகிறது வேற. இதில் நிறைய ட்ராக் இருக்குது. வகத்தொகை இல்லாமல் வந்து இப்போ மாட்டிக்கிட்டு ஏகப்பட்ட பேர்கள் இப்போ வந்து, அதாவது என்னென்னா, எனக்கு உள்ளபடியாக என்ன இப்போ சிக்கல் ஒரு பத்திரிகையாளராக இல்லை, நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போது நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அங்கங்கே சுற்றுதுன்றாங்க. இதில் யார் யார் பேர் இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியாமல் அதிகாரிலாம் தலையை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க. இல்லை சார், நேற்று ஹைகோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. வழக்கு பதிவு செய்யணும், பதிவு செய்து ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கை பதிவு செய்கிறதுக்கு இப்போவாவது முயற்சி பண்ணுவாங்களா, இல்லை மீண்டும் வந்து காலதாமதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நேற்று தான் ஐயா அதிகாரி பதில் சொல்லிட்டாங்களே. அதிகாரி இல்லை, சாரி மன்னிக்கணும், ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லிட்டாரு, இது வந்து மாய வேலை, இது வந்து முயற்சி, இது வந்து அமலாக்கத்துறையின் முயற்சி. எது அமலாக்கத்துறை வந்து உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து எடுத்து 20 பேக்கேஜ், சென்னை மாநகராட்சி பேக்கேஜ், சிஎம்டிஏ பேக்கேஜ், இதை வந்து இந்த L1 L2க்கு ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டோம், 20 இவனுக்கு குத்துரு இவ்வளோ வாங்கிட்டேன், இப்படியா அமலாக்கத்துறையாக டைப் பண்ணிச்சு இதை, இல்லை பாரதிய ஜனதா கட்சி வந்து டைப் பண்ணிச்சு. அதனால தான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி மீது எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா நீங்கள் வந்து நாட்டில் தூய கட்சி, தூய ஆட்சினா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. விஜய் சார் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் பேசுனீங்க.
5 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரில. திருடுறவங்களோ கொள்ளையடிக்கிறவங்களோ ஊழல் பண்ணுறவங்களோ 8 மாதமாக தேர்தல் நேரத்தில் தான் பண்ணுவாங்கன்னு தெரில. இந்த நொடி வரலும் இப்போ கோர்ட்டுக்கு அதிமுக அது கேஸுக்கு போயிருக்கு, ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்பதுரை போட்டிருக்காரு. இப்போ இன்பதுரையோ இன்னொருத்தரோ அந்த கேஸு போடலைன்னா அப்போ எஃப்ஐஆர் போட போகிறது கிடையாது. இன்னும் காலதாமதம் ஆகுது. நான் என்ன கேட்குறேன், அமலாக்கத்துறை ஒரு துறை தான் இருக்கா மத்திய அரசுக்கிட்ட? வேறெல்லாம் எதுவும் துறை இல்லையா? இல்லை சிபிஐ இல்லையா? அப்போது சட்டத்தின் படியில் இதை செய்ய முடியாது, அதை செய்யுங்க. ஒரு நாட்டில் பணத்தை வந்து திடீர்னு செல்லாதுன்னு சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது. ஒரு நாட்டில் வந்து காஷ்மீர் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து 360 வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுற அதிகாரம் வந்து சட்ட ரீதியாக கொண்டு வரீங்க. ஒரு நாட்டில் கவர்னர் கையெழுத்து போட மாட்டான்னு அடம் பிடிக்கிறாப்புல, அதையும் நீங்கள் சட்ட ரீதியாக வந்து முட்டு கொடுத்து பண்ணுறீங்க. இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு டால் பிளாசாவில் போனால் வண்டிக்கு 40 ரூபா 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணனா அது ஒய் 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 திருடனை பிடிச்ச மாதிரி கத்துது. அவ்வளோதான். போயிட்டு வந்தால் ரிட்டர்ன் என்ன 70 ரூபா 80 ரூபா இவ்வளோ தான். இதுக்கு அப்படியே கத்துது. பிளாக் லிஸ்ட். ஆனால் பிளாக் லிஸ்டட் வண்டி அப்படின்னு 3 பேர் அப்படியே வந்து நின்றுவாங்க. அப்படியே இது கையில் துப்பாக்கி தான் இருக்காது. டேய் வண்டிக்கு பணம் கட்டலடா, பேங்க்கில் நெட்வொர்க் இல்லை, இல்லை ஏதோ பணம் ஆகிப்போச்சு பாஸ், இவ்வளோதான்டா. நீங்களாம் சுற்றி பார்க்குறத பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குதுடா. வண்டி ஓனர் நாங்கள், இல்லை வண்டி ஓட்டுறவங்க நாங்கள், அப்படி இல்லை ஆகுது நிலைமை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைங்க, அந்த சீனை யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க சாமானிய மக்களுக்குன்னு. சொத்து வரி கட்டலைன்னா ஃபோன் பண்ணுறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, மெயில் அனுப்புறது, நோட்டீஸ் அனுப்புறது. அப்போ உங்களோட ஆர்வம் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வரி வாங்குறதுல இதில் தான் பண்ணுவீங்களா? ஒரு 2 நாள் 3 நாள் கரண்ட் கட்டலைன்னா வந்து புடின்னு போத்துறது இல்லை ஃபியூஸை. 6 வருஷம் 4 வருஷம் 10 வருஷமாக கோர்ட்டுக்கு டிமிக்கி குத்துன்னு எஃப்ஐஆர் போடாமல் விசாரணைக்கு வராமல் கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சுன்னு சுற்றின்னு வராங்களே. என்ன பண்ணிட்டீங்க நீங்களாம்? இப்போ உங்கள் சிஸ்டம் என்ன இருக்குது, உங்கள் கவர்னன்ஸ் என்ன இருக்குது? யார் கேட்குறது? சரி, புதுசாக ஒருத்தர் வந்தார் கேட்பார், பார்த்தா இதை விட மோசமாக இருக்கிறார் அவரு. இதுவாச்சும் சிஸ்டமில் பிரச்சனை, அது காவு ஸ்ட்ரைட்டாக உயிரோட தானே பிரச்சனையா? அதாவது இப்போ தான் எந்த லெவலுக்கு வந்துக்கிறாங்கன்னா தண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துருக்குறாங்க. வரவங்களுக்கு தண்ணி கொடுக்குற அந்த பாரம்பரியம் இருக்கு இல்லையா நம்மள, இப்போ தான் வந்துடுறாங்க. அதாவது தமிழ் சமுதாயத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க. தமிழ் சமுதாயம் இப்படி அப்படியெல்லாம் விஜய் சார்லாம் பேசுகிறாரு. வள்ளுவர் வந்து எல்லா உயிருக்கும் பிறப்போக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்றாங்க. திண்ணையை கட்டி விட்ட ஊர் இது. வழிப்போக்கம் வருவான், கால் வலிக்கும், கஷ்டப்படுவோம், படுத்து தூங்கிட்டு கால் லேஞ்சு போனோன்னு வீட்டுக்கு முன்னாடி திண்ணையை கட்டி விட்ட கலாச்சாரம். வந்தவனுக்கு ஒரு பாக்கெட் தண்ணி கொடுக்கணும், ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்கணும்னு தெரியாமல், வந்தவங்களுக்கு ஒரு சேர் போடணும்னு தெரியல, ஒரு ஷீட்டு போடணும்னு தெரியல, சாமினா வெயிலில் இவர் பேசுகிறாங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வர உயிருக்கு எதனா தப்பு நடக்காம. அப்போ அவங்கள பார்த்துங்க நேற்று ஏதோ அறிக்கை விட்டுட்டாங்க. அதை தாண்டி எதுவும் பேச குடுமையை பிடித்திருக்குன்னு அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஒரு பத்திரிகையாருன்னா இப்போ நான் எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கணும், இல்லை நீங்கள் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ அதெல்லாம் விசாரித்து பேசணும். ஏன்னா இவர்கள் யாரும் சாமானியர்கள் கிடையாது, தொட்டு விட்டு வந்துட முடியாது. விஜய் சாருக்கு பிரச்சனை இல்லை, போய் பனையூர் பங்களால பத்திரமா படுத்துக்குவார். 42 பேர் இறந்தா கூட கைது செய்ய மாட்டாங்க. யார் கைது செய்ய மாட்டா? லோக்கல் தமிழ்நாடு அரசும் கைது செய்யாது, மத்திய பாஜக அரசும் கைது செய்யாது, பத்திரமா இருக்கலாம். ஆனால் ஒரு பத்திரிகையாரனோ ஒரு யூடியூபரோ ஏடாகூடமாக பேசினா என்ன பண்ணுவாங்க? கைது செய்வாங்க. அது இரவு கைது தான். இருக்கா இல்லையா இந்த நாட்டில்? இருக்கு. இப்போ யார் அப்போ வீரன்? யாருக்கு அரசாங்கம் நடக்குது? யாருக்கு அங்கே பிரச்சனை நடக்குது? இப்போ பத்திரிகையாளர்னா அந்த நேர்ந்தி விட்டுருக்கா அப்படி உட்காந்து இவர் இந்த கட்சி அவர் அந்த கட்சி, சரி அதெல்லாம் ரைட்டு. நீ யார் ஃபஸ்ட்டு? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரிங்க, ஒரு இப்போ இந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு வைத்தறிச்சல் இருக்குமோ, இன்னும் இவ்வளோ பணமா அப்படின்னும் போது எனக்குமே உள்ளபடியே அந்த ஒரு கோபம் வந்து வருது. ஏன்னா 1020 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்டில் மட்டுமே இவ்வளோ ஊழல்னா, இது நம்ம அது கண்டெடுக்கப்பட்ட ஊழல்ங்கிறாங்க. இது போக மற்ற விஷயங்கள் எப்படின்னு தெரியாது நமக்கு. அதுதான் சார் நான் சொல்கிறது. ஒரு சின்ன ஒரு துறையில் ஒரு 3-4 பேருனுடைய ஃபோன்லேருந்து எடுத்ததில் இது இல்லாமல் அடிக்கடி வந்து நிறைய பேர் அமைச்சர்கள் வந்து பிஏக்களை மாற்றிருக்கிறாங்க. பழைய பிஏ வச்சா அவர் பேசுகிறாரு கொள்கிறாரு, அப்போ அடுத்து பிஏவை மாற்று, 8 மாதத்துக்கு 10 மாதத்துக்கு ஆளை மாற்று. அதான் பிஏன்னா அஃபிஷியலாக இல்லாமல் அன்அஃபிஷியலாக அவங்க சமுதாயம் சம்மந்தப்பட்ட பிஏக்கள் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லைங்க. இப்போ மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு நான் பேசக்கூடிய அந்த பிரச்சனை புரியும். 5ஆம் தேதி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் சம்பளம் ஆஃபீஸ்லேருந்து வரலைன்னா ஒரு பயம் வரும். குடும்ப தலைவர்களுக்கு அது ஒரு 10 நாள் ஆயிடுச்சு சம்பளம் வரலன்னா ஒரு பதட்டம் வரும், ஒரு டிப்ரெஷன் வரும். ஒரு இடத்துல ஒரு வேலை செய்கிற ஒரு கான்ட்ராக்டரோ ஏதோ ஒன்று பண்ணுறாரு, எலக்ட்ரிக்கலோ ப்ளம்பிங்கோ இல்லை வண்டி ஓட்டுறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு, வர வேண்டிய பணம் ஒரு 10 நாள் வரலைன்னா அந்த குடும்ப தலைவன் வந்து படாத பாடுபடுவான். இதுதான் நிதர்சனம். நிதர்சனம். ஆனால் நீங்கள்
கேட்டால் ஒரு கொள்கை இந்த கொள்கை அரசியல் பேசினாவே நமக்கு இப்போது ரொம்ப கொள்கையை வந்து கொள்ளையடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி ஒரே மாற்றி போட்ட மாதிரி ஆயிருது. ஆமாம். எதுக்கு உங்களுக்கெல்லாம் பெரியார் படம், அண்ணா படம், அம்பேத்கர் படம், டிசைனாக வந்து இதில் காங்கிரஸ் கட்சிக்கு இதில் பங்கு வேற வேணுமா? இப்போ எடுத்துக்கோங்க பங்கு. கேஸ் வருதில்ல, அமலாக்கத்துறையெல்லாம் வருதில்ல. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சிலுவையை சுமந்துருங்க, அதுக்கப்புறமா சிலுவையில் ஏறிக்கலாம். இப்போ அமலாக்கத்துறை வந்து இப்போ விசாரணை கட்டுது. காங்கிரஸ் கட்சி நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் இதில் வந்து நாங்கள் வந்துக்கிறோம். இதுக்கு தான் ஆசைப்படுறது. மற்றபடி நாட்டு மக்கள் ஐயா மாணிக்கம் தாக்கூர் சொல்ல கட்சியை வளர்க்கணும். கட்சியை வளர்க்கி என்ன பண்ண போகிறீங்க? இந்த அரசியலில் மேயர் ஆகணும், அமைச்சர் ஆகணும், கொள்ளையடிக்கணும். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளாக இருக்குது. பார்க்கணும். கண்டிப்பாக சார். நேற்று தாவேகா சார்பாக ஒரு கடலூரில் ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. கூட்டத்தில் நல்ல கூட்டமும் இருந்தது. அதில் தாவேகா தலைவரோட அந்த விஷயங்களில் ஆதவ அர்ஜுனா அவர் பேசியிருக்காரு. முதல்வர் அவர்களும் நம்மளுடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் ஒன்றாக வந்து ப்ரெஸ் மீட் சந்திக்க தயார். அந்த ப்ரெஸ் மீட் சந்திக்க தயாரில் வேறு யாரும் கூட ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் தயார் அண்ணா, நாங்கள் சவாலுக்கு ரெடி, நீங்கள் சவாலுக்கு ரெடியாங்கிறது முதல்வரை பார்த்த ஒரு சவால் அவர் கொடுத்துருக்காரு. இதில் ஒரு வார்த்தை அவரே சொல்லும்போது அவர் கவனிக்காமல் விட்டாருன்னு தெரியல. கேமரா பார்த்தா கேமரா இல்லைன்னா முதல்ல ரெஞ்ச் போயிடுவார் அப்படிங்கிற வார்த்தையாக சொல்லுவார். ப்ரெஸ் மீட்னா கண்டிப்பாக கேமரா இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பல ப்ரெஸ் மீட்டை ஆர்கனைஸ் பண்ணவர் தான். அவரோட இந்த சவாலை எப்படி பார்க்குறீங்க? அது முதல்வர் ஏற்று இந்த சவால் கொடுத்துருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? போகாத ஊருக்கு வழி சொல்கிறதுன்னு வாங்க சார். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இது. ஐயா ஆதவ அர்ஜுனாவுக்கு நல்லா தெரியும் அவங்க தலைவருக்கு ரிப்போர்ட்டர்ஸ்னால் அலர்ஜின்னு. சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி போட்டு ஏமா ஒரு ஷார்ட்டு நடிச்சிருப்பார் பாருங்கள், ஒரு டைவ் அதில் விஜய் சார் பண்ணியிருப்பார், அந்த வேலை பார்க்குறதுக்கு வர்றது கிடையாது. பத்திரிகை துறையில் அரசியலில் விமர்சனம் பண்ணுறவங்களோட நோக்கம் என்பது அந்த தொழிலுக்கு உண்டான கேள்வி தன்மை தரம் என்பது வேறு. அப்போ விஜய் அவர்களுக்கு அது வராது. நான் சொல்கிறேன், 2 பத்திரிகையாளர் சந்திப்பு தாங்க மாட்டார் அவர். இந்த படத்துலலாம் சொல்ல 2 ரவுண்டு தாங்க மாட்டான்னு சொல்லுவாங்க சார்பேட்டா பரம்பரை. ஆமாம். அது மாதிரி 2 பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் தாங்க மாட்டார். தேர் இழுத்து தெருவில் விட்டு போயிடுவாங்க. நம்மளால நானே போய் நின்றுனாலுமே இப்போ என் மீது ஏதோ ஒரு சந்தேகம் எதுவும்னாலுமே என்ன எதுவுமே இல்லைனாலும் நம்மளால விட்டு வைக்கிறாங்களா? ஆமாம். பேய் கதையாக சொல்லி வைப்பாங்க. இவன் அதை பண்ணிட்டான், அவன் அதை பண்ணிட்டான், அவன் பேரில் பார்த்தா கடன் அதிகமாக இருக்கும் வருவாயை விட. ஆனால் ஊரில் என்ன பண்ணுற பேய் கதையை சொல்லி விட்டு போயிடும். அப்போ நம்மளுங்க விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது விஜய் மாதிரி ஒரு பிடிச்ச ஒருத்தர் அரசியல்வாதியாக தொக்கா கிடைக்கிறாருன்னா எப்படி இருக்கும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு? நாங்களும் வெயிட்டிங் அதுக்கு. அதெல்லாம் வந்து அதாவதுங்க, முதல்வர் பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் பார்த்துக்குவார் தனியாக. அவர் பார்க்காமலாம் இல்லை. இப்போ நாளைக்கு போகும்போது எங்கன்னா ஒரு மைக்கு கீக்கி போடும்போது கேட்பாங்க, KN மீது இது மாதிரி இருக்குது ஐயா, என்ன ஐயா நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இது வந்து போடப்பட்ட கேஸ், அது பதிலும் நானே சொல்லிடுறேன், திணிக்கப்பட்ட கேஸ். நாங்கள் உச்ச நீதிமன்றம் போய் இது எதுக்கு உச்ச நீதிமன்றம் போனோம்? கடை வாங்குறதுக்கு போவாங்க, வேற எதுக்கு போவாங்க? காப்பாற்றுறதுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் ஒருவேளை சார் லஞ்ச ஒழிப்பு துறையே போனால் மிகப்பெரிய கேவலம் இல்லையா? அதை பற்றி நாங்கள் கேட்குறது, நாங்கள் தான் இப்போ தான் ஏதாவது தொடச்சிக்குவோம்ல. ரைட்டு சார். முன்னாடியெல்லாம் எப்படின்னா, ஒரு அமைச்சர் மீது களங்கம் வந்து விட்டது என்றால் அந்த அமைச்சரை எங்கள் ஐயா பழக்கருப்பையா இதை அழகாக சொல்வார். அவரும் அரசியல்வாதி தான். அந்த துறையில் இருக்கிற அயோக்கியரையோ அப்புறப்படுத்தி விட்டு அடுத்து ஒருவரை இந்த பதவிக்கு வைத்து அந்த துறையை கவனிப்பார்கள். ஏன்னா கட்சிக்கு கெட்ட பேர் வந்துக்கூடாது எண்ணம். இன்னைக்கு திருடன் வாட் கலர் டு யூ சூஸ் அப்படின்ற மாதிரி யார் நல்லா கல்லா கட்டுறாலும் அவங்களை தேடி எடுத்து போட்டு போடுறாங்க. இப்போ சென்னையில் மாநகராட்சி விஷயத்தில் அமைச்சர் சேகர்பாபுக்கு என்ன வேலை? அன்றைக்கே நீங்கள் அதை கேட்டிருந்தீங்கன்னா IPS அதிகாரி உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. அவருக்கு என்ன வேலைன்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு மேயர் பொம்மை போல் ஒரு மேயரை போடுறீங்க. அவங்களுக்கு ரெயின் பெய்யுது, தண்ணி வாங்கலை, வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு தாவேக்கால இருக்க வேண்டிய ஒரு நபரை வந்து நீங்கள் திமுகவில் சீட்டு கொடுத்து வச்சுக்கிறீங்க. இதுதான் உண்மை. அவங்களோட செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. ஒரு மேயர்னால் தோறணும். எனக்கு என்ன வைத்தறிச்சல்னா, எனக்கு மேயராக 3 பேரை ரொம்ப பிடிக்கும். முதல்ல பார்த்த மேயர் MK ஸ்டாலின் அவர்கள். நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஒரு மேயர்னால் வந்து அடிக்கடி காலைல இன்ஸ்பெக்ஷன் போவார். அவர் பீரியடில் தான் அதிகமான பாலங்கள் வந்தது. சிறப்பான வந்து இந்த நீல்மெட்டல் சிங்கப்பூர் மாதிரி நிறுவனம் மாதிரி நாங்கள் குப்பையை வந்து தனியாரை வைத்து வாரப்போகிறோன்னு சொல்லிட்டு ஓனிக்ஸ் கம்பெனி கூப்பிட்டு வந்து எல்லாம் பண்ணாங்க. ஒரு சிலதெல்லாம் அப்போ அன்றைக்கும் போராட்டங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் அவங்க நல்ல வேலையை செய்தார்கள். குப்பையை வந்து தனியாருக்கு விடுறத உடன்பாடு கிடையாது எனக்கு. ஆனால் விட்டார்கள். மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை விட அவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்கன்ற மாதிரி அன்றைக்கி அந்த 2 பேஸுமே இருந்தது. அதுக்கு அடுத்து வந்த மேயர் பார்த்திங்கன்னா மா சுப்பிரமணியன் பார்த்தோம். ஓரளவுக்கு வந்து இந்த சுடுகாட்டில் லஞ்சம் வாங்குறத குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அவர்களை வந்து இந்த வெட்டியான் அப்படி கூப்பிடக்கூடாது, அவர்களை வந்து மயான உதவியாளர் கூப்பிடணும், அவங்களுக்கு உண்டான அந்த உபகரணங்களாகட்டும் இல்லை வந்து பணங்கள் வந்து கரெக்டாக போகணும், அது எந்த அளவுக்கு ஊழலை குறைக்க முடியுமோ முயற்சி செய்தார்.
அதுமாதிரி இந்த சுவர் வெட்டி ஒட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது, தெருக்கள் வந்து அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு மாநகராட்சியே பணம் செலவு பண்ணி பெயிண்டிங் பண்ணாங்க செவுத்துலலாம். ஸோ அதேமாதிரி அப்போது மாநகராட்சி கமிஷனராக வந்து ராஜேஷ் லக்கானி இருந்தார் அதிகாரி. அவரோட ஒரு சிந்தனையில் என்ன வந்ததுன்னா, இந்த பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட்டுக்கு சானிட்டரி ஆஃபீஸர்லாம் நிறைய காசு கேட்குறாங்க, அதை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ணி விட்டுடலாம், வேணுன்றவங்க அந்த டேட்டை போட்டு சர்ச் பண்ணி அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம். அதுமாதிரி கான்சுலேட் ஜெனரலில் போய்ட்டு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ யூஎஸ் கான்சுலேட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணால் கான்சுலேட் அதிகாரியே அதை வெரிஃபை பண்ணிட்டோம், நம்ம வந்து நோட்ரி பப்ளிக் போட்டு கொடுக்கணும்னு இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ ஊழலை குறைக்கிறதுக்கோ இல்லை நாடு சுத்தமாகிறதுக்கோ சென்னை சுத்தமாக ஏதோ ஒரு சில முயற்சி. அதுக்கப்புறமா வந்து சைதை துரைசாமி அவர்களை பார்க்குறேன். அப்போ அவர் பீரியடில் தான் வந்து அந்த அம்மா உணவகங்கள்லாம் வந்து மேம்படுத்துகிறாங்க. அப்போ ஏழை பாழைகள் சாப்பிட்றதுக்கு 5 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனால் ஏதோ டிஃபன் சாப்பிட்டுட்டு வயிற்ற ஏதோ ஒரு வேளை சாப்பிட்டுட்டு போய் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு அவர் ஒரு சில திட்டங்களை கொண்டு வராரு. அதே மாதிரி வந்து இந்த சித்த மருத்துவம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த குடிநீர், இந்த மாதிரி விஷயம், வெட்டி வேறு, இதெல்லாம் போட்டு கபசுர குடிநீர் இதெல்லாம் வந்து பண்ணால் இது வந்து இயற்கையில் வந்து மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு மாநகராட்சி மூலிமா அதெல்லாம் வந்து நோய் தடுப்பு அதுக்கெல்லாம் வந்து அவர் முயற்சி பண்ணார். இப்போது எனக்கு வந்து ஒரு முன்னாள் மேயர்களை சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ மேயர் பிரியா அவர்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்னன்னு சொல்கிறது? ஒரே வேர்டிங் சார், பல்வேறு திட்டங்கள் பல்வேறு வகை. அப்புறமா வந்து ப்ளீச்சிங் பவுடர் சரியில்லைன்னு ஒரு பத்திரிகையாளர் நண்பர் போய் கேட்குறாரு, இது என்ன ப்ளீச்சிங் பவுடர் இல்லாமல் என்ன ரோஸ் பவுடரா இல்லை பாண்ட்ஸ் பவுடரா, மோந்து பார்த்து பாண்ட்ஸ் பவுடரா இதுன்னு அவருக்கு திருப்பி கேட்குறாங்க. இப்போ இப்படி இருந்தால் எப்படி? அவருக்கு என்ன ப்ளீச்சிங் பவுடர் நல்லா இல்லைன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ சிக்கல் இருக்குது, அதனால தான் வந்து கேட்குறாரு. ஆனால் அது சரி, இந்த சைடு அவங்கள எது கேட்டாலும் இல்லை எது போனாலும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அங்கே முன்னாடி யார் உட்காந்துருக்குன்னா சேகர்பாபு உட்காந்துருக்கிறார். மாநகராட்சியில் அவருக்கு என்ன வேலை? அது துறையும் கிடையாது. அப்போ முதல்வர் வந்து இதை வந்து அனுமதிச்சிருக்கார், அனுமதிச்சு கொண்டு இருக்கிறார். இந்த நொடி வெறினும் இது அம்மையார் ஜெயலலிதா காலத்துலையா இல்லை எடப்பாடி பழனிசாமி காலத்துலையும்? நான் அந்த ஆட்சியில் தப்பு நடக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் துறை ரீதியாக எஸ்பி வேலுமணி ஒண்டி தான் ரிப்பன் பில்டிங் வந்து போனார். அதை தாண்டி அங்கே மேயராக இருக்கக்கூடியவர் இருந்தார் துரைசாமி அவர்கள் முக்கால்வாசி நேரத்தில். அதை தாண்டி மற்றவர்களுக்கு அங்கே வேலை கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நேரு ஒரு சைடு வராரு, சேகர்பாபு ஒரு சைடு வராங்க, அப்புறம் மேயர்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு இருக்கிறாங்க, டெப்டி மேயர். ஆக்சுவலாக அந்த பில்டிங்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் சென்சிட்டிவாக இருக்கிறது துணை மேயர் மகேஷ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 4 பேர் பண்ணால் என்ன சார் ஆகும்? அதான் எங்கேயோ இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி ஃபோன் பண்ணி இந்த டெண்டர் அங்கே கொடுங்க, அந்த டெண்டரை இங்கே கொடுங்க, இந்த டெண்டர் கிட்ட நான் பேசிட்டேன், அந்த டெண்டர் கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க, இதெல்லாம் நடக்குது. கண்டிப்பாக சார். அதாவது நேற்று சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஒரு ஷேர் ஆட்டோ கம்பெனி வச்சிருக்காரு, வர போகிறவங்களெல்லாம் வந்து ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கூட்டணிக்கு ஜிபே மூலமாக பணம் வந்துட்டே இருக்குது, இது ஜிபே கூட்டணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த நக்கல் நையாண்டி எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவங்க நம்ம அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க இல்லைங்களா? கேள்வி என்ன, உங்களுக்கு யாரும் வரல, நீங்கள் டீ கடை திறந்து யாருமே இல்லாமல் டீ ஆத்துன்ட்ருக்கீங்க, இதுதான் கேள்வி. ஓல்டு லாலா டோப்பி வாலான்னுவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட்டாய் கடை வச்சுன்னு இருப்பாங்க, மிட்டாய் வாங்குறதுக்கு ஆளே இருக்காது. குட்டி பசங்க கூட அந்த பக்கம் போக மாட்டாங்க, அப்படி ஒரு கடை மாதிரி ஆகிப்போச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இங்கே ஏன் கூட்டணி வரலன்னா அவர் அதை பண்ணுறாரு. இப்போது இதே கேள்வியை டிடிவி தினகரன் கிட்டே கேட்குறாங்க, கூட்டணி விவகாரத்தில் எப்படி இருக்குது அப்போ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே திமுக மீது அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார். புள்ள பிடிக்கிற மாதிரி கட்சியை பிடிக்கிறாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு ஆளை பிடிக்கிறாங்க, நாங்கள் இருந்தாலும் என்டிஏல வந்து ஒரு வலுவான கூட்டணி நாங்கள் அமைச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் ஏன் சொல்கிறாரு? ஏன்னா இன்றைக்கி தேதியில் அமமுக முன்னேற்ற கழகம் தனித்து விடப்படல. ஆமாம், அவங்க தேசிய முற்போக்கு கூட்டணியில் அவங்க வந்துட்டாங்க. 4 கட்சி இருக்குது, அதில் அமமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் 5 கட்சி இருக்குது. இது இல்லாமல் சிறிய கட்சிகள் நம்ம சேர்க்கல, பெரிய கட்சிகள் பார்த்தா ஒரு 5 கட்சி. இப்போது இதே தாவேகா கிட்ட கேட்டால் கேள்விக்கு பதில் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஜிபே கட்சி தானே, சரி எங்கே யாருக்கு எவ்வளோ ஜிபே பண்ணாங்க என்ன ஏது, டிஎம்டிகே காசு வாங்கிட்டு போனாங்களா என்ன, ஏதோ விமர்சனம் பண்ணுங்க. லிமிட்டே 1 லட்சம் தானே ஜிபே யோசிக்கணும்ல. சும்மா அரசியல்னா கூட சார் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறது கிடையாது. அப்போது அந்த அரசியல் தன்மை புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அவங்க கூட்டணி கூட்டின்னு போகிறாங்க, சார் ஆட்டோலாம் தெரியுதுல்ல, நீங்கள் இமாம்பேரி பஸ் வச்சுன்னுக்கிறீங்களா, காவு பஸ்ஸு, அதை வச்சு நீங்கள் ஒரு 4 பேர் ஏற்றின்னு போக வேண்டியதானே. உங்களை யார் ஏற்றுக்க வேணாம். இப்போ கூட ஐயா ஓபிஎஸ் இந்த நொடி வரலாம் பாராட்டிக்கிட்டு இருக்காரு, மேபி மனசில் முடிவு பண்ணியிருப்பார். இப்போது கிளாக் இஸ் டிக்கிங், நீங்கள் 2 பேரும் நீங்களும் புஷியான, ஏன்னா உங்கள் தலைவர் வரமாட்டார், பெரிய தலைவர் அவர் மலேசியா தான் போவார் ஃப்ளைட்டு பிடிச்சி. வாங்கினேன் மதுரை வரலாம் போயிட்டு ஓபிஎஸ்ஸை பார்த்துட்டு வரலான்னா வரமாட்டார், தேனிக்கு போகலான்னா போயிட்டு இந்த மாதிரி
நீங்கள் எப்படியா இருந்தாலும் வந்து அம்மையார் ஜெயலலிதா பெருமையோ புகழோ கரவேஷ்டி கட்ட முடியாது, இவ்வளோ நாளாக இருந்துட்டீங்க, பழக்கரப்பையா சொல்கிற மாதிரி கெட்டு போவது என்று முடிவெடுத்து விட்டாய், பின்பு கேள்வியாகும் வரை எதற்கு காத்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இபிஎஸ்ன்ற ஒருத்தரை எதிர்க்கிறதுக்கு வேண்டி அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு இதை நீங்கள் செய்யணுமா? இவ்வளோ வருஷம் இருந்துட்டீங்க. இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை இது பண்ணும்? இன்னொன்று, உங்களுக்கு அடுத்து 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களோட எதிர்காலத்தை, ஏன்னா இவங்களாம் குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாரும், ஒன்றுமே தெரியாது. அதனால குழந்தைகளோட எதிர்காலத்தை பாருங்கள் அப்படின்னு தாயெழுத்தோட கருத்து சொன்னால் அவர் யோசிப்பார், ஆமாம் இப்போ எம்பி ரவியை வந்து நம்ம எம்பி தான் ஆகணும், பிரதீப்புக்கு எதுவுமே செய்யலை, ஒருவேளை நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பார்த்து, ஒருவேளை குடும்பத்தோட எதிர்காலத்தை பார்த்தா அவர் அங்கே போனால் குடும்பம் நல்லா இருக்குன்னு அங்கே போகிறாரா அது தெரில எனக்கு. பட் அதிமுகவை நீங்கள் குடும்பமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஃபர் சொல்லலாம், நீங்கள் வந்து வேஷ்டி வேணா கூட கட்டிக்கோங்க, ஏன்னா நீங்கள் முன்னாள் முதல்வர். அதெல்லாம் ஸ்பெஷல். ஆமாம், அதிமுக வேஷ்டி கட்டிக்கோங்க, நம்ம ஒழுங்கு காட்டலாம் அவங்கள. அதே மாதிரி செங்கோட்டையன் கூட அம்மா படம் தான் வச்சுக்கோங்க, நீங்களும் அம்மா படம் வச்சுக்கோங்க, உங்கள் 2 பேருக்கு வந்து எக்ஸம்ஷன், மற்றவங்கெல்லாம். ஆனால் உங்கள் கூட வரவங்களாம் விஜய் அண்ணா ஃபோட்டோ தான் வச்சுக்கணும். ஓகேன்னா நம்ம வந்து சைன் பண்ணிக்கலாம் அக்ரிமெண்ட்டில் அப்படின்னா கூட மேபி அவர் ஹாப்பி, இந்த டீல் நல்லா இருக்குதே கூட நினைக்கலாம். உங்கள் வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காரு, 2 விஜய் இருக்காரு, என்ன மாதிரி விஜய் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது சிறியவர்கள் எல்லாமே விஜய் தான். அதனால் நீங்கள் 2 பேரும் அப்படியே எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீங்கள் எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க, நாங்கள் விஜய் சார் பாட்டு பாடுவோம், அப்படியே பாட்டு பாடிக்கினே வைப்பு பண்ணிக்கினே தெருவா போய், எங்களுக்கு தெருவா போய் பிரச்சாரம் பண்ண ஆள் இல்லை. உங்களை பார்த்தா 2 பேரும் அந்த அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறீங்க, அதுவே அரசியல் ஊறி இருக்கிறீங்க. அதனால் எங்களுக்கு நீங்கள் தேவை. நீங்கள் இதெல்லாம் கீழே எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து அப்படியே அழகாக வந்து புனித கோட்டையில் உட்காந்து கொடி ஏற்றிட்டு உங்களுக்குலாம் மிட்டாய் கொடுப்பாரு. அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூட பேசலாம். அதுக்கு என்னவோ அது சொல்லுங்கள், அது ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அது ஜிபேயில் வாங்க முடியாது, பெரிய தொகை வாங்கினா ஜிபேயில் வாங்க முடியாது. அரசியல் பண்ண வீட்டில் இருக்கிறது நீங்கள், அவங்க அரசியல் பண்ணுறாங்க. என்னோட பிரச்சனை நல்ல அரசியல் பண்ணுங்கன்றதான் என்னோட பிரச்சனை. ஆனால் இவர் அரசியலே பண்ணாத ஆதவர்ஜினாவோ இல்லை தாவேக்கா கட்சியோ அவங்கள பார்த்து குறை சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அதனால அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புன்னா அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் அவர்களை ப்ரெஸ்ஸை பார்க்க சொல்லுங்க. நிர்மல்குமார் சொன்னது எதுக்கு? யார் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படின்னா, இந்த நாயகன் படத்தில் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாரும் தப்பு பண்ணாங்க, போலீஸும் தப்பு பண்ணோம், இவரும் ரவுடித்தனம் பண்ணி தப்பு பண்ணிட்டு இருப்பாரு. போய் கேட்டால் அவனை நிறுத்த சொல்லு, அங்கே ஒருத்தன் சுட்டாம்பார் அவனை நிறுத்த சொல், இங்கே ஒருத்தன் பண்ணாம்பார், ஒரு கேள்வியை அச்சாம்பார் அவனை நிறுத்த சொல். அப்போ பேசியே நீ நிறுத்த போகிறது இல்லை, நீ இதான் பண்ண போகிற, இதுதான் அதுக்கு பதில். கேட்டால் நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. இப்போ மாற்றுன்னா என்ன? அவங்க நிறுத்த மாட்டாங்க, அவங்க தப்பு தான் பண்ணுவாங்க, நீங்கள் தானே மாற்று, நீங்கள் தான் தப்பு பண்ணாத அரசியல் பண்ணோம். புனித சக்தி வேறு நீங்கள் சொல்லிக்கிறீங்க உங்களை சார். அது சக்தியே கிடையாது சார், அது கட்சியும் கிடையாது, சக்தியும் கிடையாது. இந்த நொடி வரலாம், அதை மாறணும், இன்னமும் மாறணும் அவங்க. கண்டிப்பாக சார். மிக்க நன்றி சார், உங்கள் நேரத்தை கருத்தை. நன்றி.